வெல்கம் டு சன்னா தமிழ் டாக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்டதிலிருந்து ரேஷன் கார்டுகள் புதிதாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதன் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அதாவது மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ஒரு தகுதி இருந்தும் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்துமே அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாததுனால அந்த மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ புதிய ரேஷன் கார்டுகள் அதிக எண்ணிக்கையில் அப்ளை பண்ணியிருக்காங்க. புதிய கார்டுகள் விநியோகம் செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் அவங்களால எந்த ஒரு பொருளும் ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல. ஸோ புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் மூலயமா நீங்கள் உங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு அந்த எஸ்எம்எஸில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் சொல்லி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அதாவது ஆன் பண்ணிக்கலாம். அதன் மூலயமா ரேஷன் கார்டு உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு வரலனாலும் ரேஷன் கார்டு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் வச்சு கூட நீங்கள் கைரேகை வச்சு உங்களுடைய ரேஷன் கார்டு பொருட்களை வாங்கிக்கலாம். அதாவது ரேஷன் கார்டு வர வரைக்கும் ஒரிஜினல் கார்டு உங்களுக்கு கைக்கு வர வரைக்கும் நீங்கள் அந்த எஸ்எம்எஸில் இருக்கிற நம்பர் வச்சு நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ளலாம். பிறகு ஒரிஜினல் கார்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்டு மூலிமா நீங்கள் கைரேகை வச்சு பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஷன் கார்டு ஆக்டிவ் ஆனால் தான் அந்த ரேஷன் கார்டில் பொருட்களை வாங்க முடியும். ஒருத்தருக்கு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸோ இல்லை ரேஷன் கார்டு நம்பரோ வந்தது அப்படின்னா உங்கள் கார்டு ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த எஸ்எம்எஸ் வந்துட்டாவே உங்கள் ரேஷன் கார்டு ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் பொருட்களை வாங்கி கொள்ளலாம். மகளிர் உரிமை தொகைக்கு ரேஷன் கார்டு வந்த உடனேயே நீங்கள் மறுபடி அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதாவது ரேஷன் கார்டு மகளிர் உரிமை தொகை வாங்குவதற்கு தகுதி இருந்தும் அவர்களிடம் ரேஷன் கார்டு இல்லாததுனால அவங்க விண்ணப்பிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வராதவர்களுக்கு ரேஷன் கார்டு வந்த பிறகு மறுபடியும் புதிதாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த புதிதாக விண்ணப்பிப்பதற்கு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ஸோ அது வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.